பூங்காற்று நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் பிரகதா. அப்பா கே சுவாமிநாத ஐயர் அப்பா பேரு. அவர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லி, ஐயோ இனிமே நீ தையலே கத்துக்கோ, பொழுது போகட்டும், குழந்தைகள் தான் இல்லையேன்னு சொல்லி அப்பா மிஷின் வாங்கி கொடுத்து அம்மாவை அப்படியெல்லாம் என்கரேஜ் பண்ணி இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா ஃபர்ஸ்ட் எங்க சகோதரி என் அக்கா லலிதா பிறந்தா. அடுத்தது நான் செகண்டு. எங்க 2 பேருக்குமே 1.25 வயசு தான் வித்தியாசம். அடுத்தது 3வது என் தங்கை ராஜேஸ்வரி. அப்புறம் கடைசியில என் தம்பி, ஒரு தம்பி பிறந்தான். அப்பா 85லயே இறந்து விட்டார். அப்பா டிவோர்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு டெம்பரரியாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்பவே இறந்து போயிட்டா. ஆனால் எங்கள் அப்பாவை மாதிரி ஒரு ஜெம்மான மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டு, இந்த மனுஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அது எங்கள் அப்பாவாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளவு பொறுமை, அவ்வளவு சகிப்புத்தன்மை, அவ்வளவு நல்ல குணங்கள். அப்பா வேலை பார்த்தது தஞ்சாவூர் மானம்புச்சாவடி ஆஃபீஸில் வேலை பார்த்ததுனால அங்கே தஞ்சாவூரில் தான் எங்களோட லைஃப் ஆரம்பித்தது. நாங்கள் எல்லாருமே அங்கே கல்யாண சுந்தரம் ஹைஸ்கூல்னா ஃபேமஸ், ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர பசங்கள்லாம் அந்த ஸ்கூலில் தான் படிப்பாங்கன்னு பேர். அதனால் கல்யாண சுந்தரம் ஹைஸ்கூலில் தான் நாங்கள் 4 பேருமே படித்தோம். படிக்கும்போது நிறைய போட்டிகளில் நானும் எங்கள் அக்கா 2 பேருமே ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஒரு வாட்டி நான் ஃபஸ்ட்டு, எங்கள் அக்கா செகண்ட், அந்த மாதிரி கூட வாங்கியிருக்கோம். நிறைய போட்டிகள்லாம் பங்கெடுப்போம். அப்புறம் மெரிட் கார்டுன்னு ஒரு தனி செக்ஷன் இருக்கும் எங்கள் ஸ்கூலில். அப்போ மெரிட் கார்டெல்லாம் நிறைய வாங்கியிருக்கோம். அப்புறம் எலெக்டிவ்ஸ் எடுக்கணும் அப்படின்னும்போது நான் பயாலஜி எடுத்துட்டேன். எங்கள் அக்கா சமஸ்கிருதம் எடுத்துட்டா. சமஸ்கிருதத்தில் நாங்கள் 2 பேருமே நிறைய படிச்சிருக்கிறதுனால அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்தா கல்யாண சுந்தரம் ஹைஸ்கூலில். அதுக்கப்புறம் குந்தவை நாச்சியார் இதில் காலேஜில் போய் படித்தோம். நான் ப்ரீ யூனிவர்சிட்டி, எங்கள் அக்கா அடுத்தது பிஏ படிச்சுட்டு இருந்தா. அதனால் அங்கே படிச்சுட்டு இருந்தோம். படிப்பை முடித்த உடனேயே எங்கள் அக்காவுக்கு ஜெயேந்திர சரஸ்வதி நர்சரி ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் பதவி கிடச்சிது. நான் சைல்டு வெல்ஃபேர் ஹோம்னு மேம்பாலத்தில் ஒரு ஸ்கூலில் டீச்சர் முதல்ல வேலை பார்த்தேன். கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஃபண்டெல்லாம் இல்லாமல் கொஞ்ச நாள் க்ளோஸ் பண்ணுவா. அந்த மாதிரி இருக்கும்போது கேஆர்ஏ நர்சிங் ஹோம்னு ஒன்று இருக்கும். அதில் ரிசப்ஷனிஸ்டாக அந்த லீவுக்கு போயிடுவேன். அதில் போயிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டில் வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறதே கிடையாது. என் தங்க மெட்ராஸ் மோட்டார் ஃபைனான்ஸில் வேலை பார்த்தா. என் தம்பி என்னோட ஸ்கூல்லையே வேலை பார்த்தான். அதனால 4 பேருமே வேலை பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி லைஃப் போச்சு. அப்புறம் 1988 எங்கள் அக்காவுக்கு கல்யாணம். அப்பவும் எங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, அவ்வளோ கண்ணுக்கு கண்ணா வளர்த்து எல்லாம் பண்ணினாரே தவிர அவர் 4 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ற போது இல்லை. எங்களுக்கு அது ரொம்ப வருத்தம். 2வது அவருக்கு சங்கீதம்னா ரொம்ப ரொம்ப உயிர் அப்பாவுக்கு. இப்போ இவர் என்னுடைய கணவர் பாட்டுல மிக வல்லுனர் அப்போ இருக்கிறதுனால அப்பா இருந்திருந்தானா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு வருத்தப்படாத நேரமே இல்லை. ஐயோ அப்பா இருந்திருந்தா இவ்வளோ ரசிச்சிருப்பாரு இவர் பாட்டை அப்படின்னு. அப்பா நல்லா பாடுவா. நாங்களாமோ தஞ்சாவூர்னாலே உங்களுக்கு பாட்டு தெரியாதவாளே இருக்க முடியாது. ஏன்னா தஞ்சாவூர்ல பக்கத்துல திருவியாறு. அதனால அந்த திருவியாறு கச்சேரிக்கு போயே எல்லா கச்சேரிகளையும் நாங்க பார்த்து கேட்டு, அதனால எங்களுக்கும் அந்த சங்கீதத்துல நிறைய நாட்டம் நன்னாவே இருந்தது. எனக்கு 93ல் கல்யாணம் ஆச்சு. 93ல் கல்யாணத்துக்கு பொன்பாக்க வரப்போது நான் எனக்கு கல்யாணம்னா அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. எப்படின்னா, நான் சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்தப்போ எதேச்சையா இவர் என்னை பொன் பார்த்துட்டு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி உடனேயே வீட்டுக்கு கூட்டின்னு வான்னு சொல்லி இங்கே வீட்டுக்கே கூட்டின்னு வந்துட்டு கடைசியில் பார்த்தான்னா எங்கள் மாமனார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அவரே எப்படி அலோவ் பண்ணார் தெரியல. இவர் இங்கேயே கூட்டின்னு வந்துட்டு கொஞ்ச நாள் பேசிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோனில் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் நான் தஞ்சாவூரில் நம்ம அவ்வளோ பார்த்தோம், கிடைக்கல, ஆனால் நீ சென்னைக்கு போன நேரத்தில் உனக்கு செட்டில் ஆகிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அதுவும் இவர் பாடுவார், எம்எஸ் விஸ்வநாதனோட இருக்கிறவர் அப்படின்னோடனே அவளுக்கு இன்னும் ரெட்டிப்பு சந்தோஷம். அவங்க தஞ்சாவூரில் எல்லாருக்கும் அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு.
நான் இங்கே கல்யாணம் முடிச்சு வந்துட்டு மாடியில் எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக தான் இருந்தோம். அப்போ வந்து மாமியார் வந்து ரொம்ப நல்ல டைப்பு. எங்கள் மாமியார் வந்து எப்பேற்பட்ட நல்ல மனுஷின்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாமே உண்டு. நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தோம் மாடியில். 2000 ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட காட்டும்போது இந்த குழந்தை வந்து என்ன மிஸ்டேக்கோ யார் மிஸ்டேக்கோ இல்லை என்னுடைய நேரம் சரியில்லையோ தெரியாது, குழந்தை வந்து செத்து போய் தான் வெளியிலேயே வந்தது. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்னுடைய கதையை வந்து கேட்டுட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது, இந்த மாதிரி ஏற்படக்கூடாதுன்னு நான் பகவானை வேண்டிக்கிறேன். அதுக்கு தான் நான் வந்து விவரமாக சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு திருப்பி என்னாச்சு, மஞ்சக்காமாலை வந்துடுத்து. இந்த பிளட்டு ஏற்றினது ஒத்துக்காமல் திருப்பியும் அதே ஹாஸ்பிட்டல் சூர்யாலேயே போய் சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் அது அங்கே கொஞ்சம் ஜாண்டிஸ் ஏறிண்டே இருந்தது. இப்போ எனக்கு சரியாகும்னு தோணலை. அதனால நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு கீழாநெல்லி மொட்டை மாடியில் செடியிலேருந்து பறித்து அதையே குடித்து மோர் சாதம் ஒண்டி சாப்பிட்டு உடம்பை சரி பண்ணிட்டேன். மஞ்சக்காமாலை முடிச்சுட்டு நிம்மதியாக கொஞ்ச நாள் ஒரு 4 நாள் உட்காந்துருந்தேன். மலேரியா ஃபீவர் வந்துடுது. மலேரியா ஃபீவர் வந்த உடனே டாக்டர்கிட்ட போனோடனே அவர் வந்து அதுக்கு மெடிசன் கொடுத்தார். அப்புறம் வந்து திருப்பியும் பஸ் வந்து இந்த இடத்துல திருப்பியும் ஃபார்ம் ஆகிடுது. ஐயோ எனக்கு 1 இல்லை 2 இல்லை, நிறைய இன்னல்கள். இதன் மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. யாரும் இந்த மாதிரி என்ன மாதிரி உடம்பை வந்து கேர் பண்ணிட்டு எப்போ பாரு நம்ம உடம்பையே கேர் பண்ணிட்டு சரி பண்ணிக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் நான் இது விவரமாக சொல்கிறேன் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் இது சரியாக போய் மாடியில் இவர் வந்து நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்டே உட்காந்துருக்காத லைஃப்பை நினச்சின்னு சொல்லி உடனே என்னை ஃபர் கிளாஸில் கொண்டு சேர்த்து விட்டுட்டார். ஃபரில் வந்து டாகு, இந்த டெடி பேர் அதெல்லாம் பண்ணுற கிளாஸு, பெயிண்டிங் அதெல்லாம் அது நான் பண்ணின பெயிண்டிங் தான். அதுவும் நான் பண்ணின பெயிண்டிங் தான். இந்த பாட்டெல்லாமும் நான் பண்ண பெயிண்டிங் தான். இதெல்லாம் எனக்கு வந்து உனக்கு லைஃப்பில் இந்த மிராக்கிள் ஞாபகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் என்னை சேர்த்து விட்டுட்டார். உடனே சேர்த்து விட்டுட்டு அப்புறம் நான் வந்து அதில் சேர்ந்துட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கிளாஸ் கற்றுட்டு லீவுலெல்லாம் வந்து எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு பெயிண்டிங் சொல்லித்தரது, அப்புறம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லித்தரது, பாட்டு பெயிண்டிங் எல்லாமே நான் இங்கேயே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. எதுவுமே மறந்து போய் நம்மளோட இதெல்லாம் கதையெல்லாம் ஞாபகம் வராமல் அப்புறம்தான் சரியானது. அதுக்கப்புறம் தினைக்கும் வாக்கிங் போக ஆரம்பித்தப்போ ஹார்ட்டு கொஞ்சம் இந்த பக்கம் டக்னு வலிச்சுது. உடனே டாக்டர்கிட்ட போனோடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக எனக்கு வந்து ஸ்டென்ட்டு போட்டிருக்கு, 2 ஸ்டென்ட்டு போட்டிருக்கு. அதுலேருந்து வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேருந்து சரியாயிட்டு வருது. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணினப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குன்ட்டு உடனே டக்குன்னு தையல் தள்ளி போட்டோடனே அந்த ஹென்யாங்கிறது வந்து வயிற்றுலேருந்து வெளியில் குடல் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணி உள்ள தள்ளி இப்போ வந்து ஒரு தடியாக ஹாஸ்பிட்டல்லே ஞாபகம் இல்லாமல் இப்போ தான் இருந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் இவ்வளோ உடம்புக்கு வந்தும் உங்களை பார்த்தான்னா சொன்னாதான் தெரியுது உங்களுக்கு இத்தனை உடம்பு நீங்க அனுபவிச்சல்னு, இல்லாட்டி தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு நான் என் மனசை அந்த மாதிரி பண்ணிட்டு, அதனால நீ யாரும் இந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில நேர்ந்தாலும் நீங்க அதை பொருட்படுத்தாம நம்மளுடைய வந்து நல்ல சைடு, அதாவது பிளஸ் சைடையே பார்த்து நம்ம லைஃபை தாட்டின்னு இருந்தோம்னா நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்ட்டு நான் வந்து என்னுடைய எண்ணம். அதனால உங்களுக்கு இல்லாமல் அதையே நான் சொல்றேன். நான் வந்து சாரதி மகளிர் குழுன்னு எங்கள் குழு பேர், எங்கள் திருவல்லிக்கேணிங்கிறதுனால எங்கள் குழு பேர் சாரதி மகளிர் குழு. அதுலேயும் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், ஓனருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். எங்களோடது வந்து எக்ஸ்னோரா தான் எங்களோட தொண்டு நிறுவனம். அதில் இருந்தேன். அதில் இருக்கும்போது நிறைய கற்றுட்டோம் நாங்கள். அப்புறம் மீட்டிங்லாம் போடும்போது ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ஷன் பண்ணிட்டு பேசிட்டு பணம் வந்து நிறைய கடன் கொடுக்குற நிறைய பணம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த நிறுவனத்தில். அதெல்லாம் வந்து இப்போ 65 வயசு ஆனவுடனே சிட்டி
சிட்டிசன் இதில் வந்துட்டோங்கிறதுக்காக நான் வெளியில் வந்துட்டேன். மற்றபடி மகளிர் குழுவில் இருக்கும்போதும் எங்களுக்கு நேரமே இருக்காது. தினைக்கும் மீட்டிங், அந்த கற்றுக்கிறது இதை கற்றுக்கிறது, பூ பண்ணுறது, இது பண்ணுறது, ஐஸ்கிரீம் பண்ணுறது, இதெல்லாமே எங்களோட ஜூஸ் கிளாஸ்க்கெல்லாம் நாங்கள் போய் நிறைய பண்ணியிருக்கோம். நான் லேடிஸ் கிளப்னு ஒரு கிளப்பில் கூட நாங்கள் இருக்கோம். அந்த லேடிஸ் கிளப்பில் நான் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்லும்போது அவள்லாம், ஐயோ என்ன உனக்கா இப்படி நேர்ந்தது, உன்னை பார்த்தா அந்த மாதிரியே தெரியலையே, இவ்வளோ சந்தோஷமா இருக்க, நீ சொன்னாதான் அதுவும் நம்பும்படியாவே இல்லை அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி இவ்வளவு என்கரேஜிங்காக இருக்க, எங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண, உங்கள் ஹஸ்பண்டை முதல்ல பாட்டுக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்ணுற, எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணுற, இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னோட குணம், நாங்கள் சொன்னாதான் நீ இந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் எங்களுக்கு தெரியறது, இல்லைன்னா தெரியவே இல்லை, நம்பும்படியாவே இல்லை. இவ்வளவு உடம்பு வந்து நீ இப்படி முன்னேறி எல்லாத்துக்குமே ஹாப்பியா முன்னாடி வர்றது, எல்லாத்துலேயுமே லீடர்ஷிப் எடுத்துக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்கள் லேடிஸ் கிளப்லேயே எல்லாரும் சொல்லுவா. எனக்கு இப்போ வந்து 65 வயசு ஆகுது. பட் இப்போ நான் வந்து இதெல்லாம் நிறுத்திட்டு, பெயிண்டிங் அது பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு கேட்ரிங்கில் இறங்கியிருக்கேன். எப்படின்னா, யாராவது இந்த டிவியில் சொல்லித்தரது, வாட்ஸ்அப்பில் சொல்லித்தரதெல்லாம் உடனே டெஸ்ட் பண்ணிடுவேன். யூடியூப்பில் நானும் வந்து ஹலோ நெஞ்சேங்கிற சேனலில் சமையல் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். அந்த சமையலில் வந்து ஒரு சுனாமி வந்ததுலேருந்து தான் அதை பண்ண முடியாமல் போச்சு, நிறுத்திட்டோம். பட் அதில் வந்து யூடியூப்பில் நான் வந்து சமையலும் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வராது. என் கணவருக்கு என் சமையல் இல்லாமல் முடியவே முடியாது. அதனால் எந்த ஊருக்கும் என்னை அனுப்ப மாட்டார். எனக்கு சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், அதனால நீ போகக்கூடாது எந்த ஊருக்குன்னு சொல்லி தடுத்துருவார். இளைய தலைமுறையினருக்கு நான் வந்து ரொம்ப சொல்கிறது என்னென்னா, பெரியவாளை நல்லா மதிக்கணும். அதில் தான் நம்ம லைஃபே அடங்கியிருக்கு. நம்ம தான் வந்து படிச்சுட்டோம், நம்மளுக்கு தான் எல்லா வேலையும் தெரியும் அப்படின்னு கொஞ்சம் அகங்கரமாக நடந்துக்கிறது, அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது. பெரியவாளுக்கு என்னைக்கா இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அவளுக்கு என்னதான் இருந்தாலும் நம்மளோட அனுபவம் கண்டிப்பாக ஜாஸ்தி. ஒன்று நான் சொல்கிறேன், ஏதாவது நம்ம தின்பண்டம் பண்ணுறதுலையும் நான் பண்ணிட்டு இவர்கிட்ட கொடுக்கறதுலையும் எங்கள் மாமியார் பண்ணி அதை சாப்பிட்றதுனா அவளுக்கு என்னதான் இருந்தாலும் அனுபவம் ஜாஸ்தி. அதனால் அதோட டேஸ்ட்டு 3 பங்கு ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால அதெல்லாம் ரியலைஸ் பண்ணிக்கணும். நம்ம சண்டை போடக்கூடாது, நான் தான் பண்ணினது வசதி, நீ பண்ணினதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதனால எல்டர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும். அவளுக்கு எப்பெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றதெல்லாம் அப்பெல்லாம் அவள் நாளைக்கு திரும்பி வரமாட்டா. அதனால அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி நல்லபடியா நம்ம வந்து லைஃபை லீட் பண்ணணும். அதாவது மாமியார் மாட்டு பொண்ணு அந்த மாதிரி இருக்கும்போது மாமியார்கிட்டையும் மனுஷான்னு இருந்தா ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருக்கும் வாழ்க்கையில. நம்ம என்ன பண்ணணும், பெரியவா வந்து நம்ம கிட்ட வந்து இது தப்பா நடந்துட்டா கூட அந்த மாதிரி நம்ம அதை காட்டி கொடுக்காம, நீங்க இந்த மாதிரி இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செய்யக்கூடாதுமா, நீங்க பண்ணினது இந்த மாதிரி தப்பா இருக்கு, நான் சொல்றது, நான் சின்னவ தான் இருந்தாலும் நான் சொன்னா நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு நம்ம எடுத்து சொல்லி அவ பண்ற தப்பையும் நம்ம சொல்லணும். பெரியவங்களும் நம்ம மருமகள்கிட்ட வந்து நம்மளும் அந்த காலத்துல மருமகளாக தானே இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு, அவ ஏதாவது நீ வந்து மனசுல புண்படுற மாதிரி நடந்துட்டா கூட அதை வந்து எடுத்துக்காம பெரியவாளும் வந்து மன்னிச்சு நம்ம கிட்ட நடந்துட்டான்னாக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளை வந்து எதுக்கு நம்மள மருமகளா பார்க்கணும், நம்ம ஒரு பொண்ணு தானே, அவங்க பொண்ணாவே நம்மளை நினைச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா குத்தமே வராது. இதே மாட்டு பொண்ணு 2 பேர் இருக்கும்போது மாட்டு பொண்ணு பண்ணா தப்பு, பொண்ணு பண்ணா தப்பு இல்லைன்னு பேசுற பெரியவா இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்கிறது சகஜம். ஆனா அந்த பெரியவர்கள் இந்த மாதிரி நடந்துக்கணும். இந்த மாதிரி தன்னுடைய பொண்ணு மாதிரி தானே இவளும், நம்ம வேற வீட்டுல இருந்து வந்திருந்தா என்ன, இவளும் நம்ம பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சகஜமா நம்ம பண்ற தப்பெல்லாம் இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாதுமா, நீ இந்த மாதிரி பண்ணினது எனக்கு மனசு புண்படுத்திருத்தோ, இனிமே இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்னு அவ சாஃப்டா சொன்னா நம்மளும் கேட்டுக்கலாம். மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தோன்னா, அதாவது பாசிட்டிவ் எண்ணங்களையே நம்ம வச்சுக்கணும், நெகட்டிவ்க்கு போவே கூடாது. நெகட்டிவ்க்கு போனோம்னா பிளட்டும் நெகட்டிவா பாய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம பாசிட்டிவ்
பாசிட்டிவ் எண்ணத்தோட இருந்து நமக்கு வந்து இனிமேல் லைஃப்ல நல்லது தான் நடக்கும், நமக்கு இதேமாரி கடவுள் வந்து இவ்வளவு உடம்ப கொடுத்ததுக்கு காரணமும் ஏதோ இருக்கலாம், நல்லதாகவும் கூட இருக்கலாம். அதனால வந்து அப்படியெல்லாம் நம்ம வந்து ஆறுதல் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா லைஃபை நடத்திட்டு கொஞ்சம் கூட வருத்தப்படாம கொஞ்சம் கூட கோவப்படாம எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துட்டு நம்மள யாராவது திட்டினா கூட நான் என்ன பண்ணிடுவேன், அவளே புரிஞ்சுட்டு எப்ப வேணா அது ரியலைஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட சாரி கேட்டுன்னு வருவா இல்லையா, அப்ப அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதனால அந்த மாதிரி நடந்துட்டுருவேன். அதனால மன ரீதியா உடம்பு ரீதியா அந்த மாதிரி சந்தோஷமா வச்சுக்கணும், எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்கணும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.